வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து த தீஃப் ஸ்டோரி லெசன் 2 சப்ளிமெண்ட்ரி லீடர்ல கிளாஸ் 10 லெசன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணலனா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் லெசனுக்குள்ள போலாம். How the narrator a thief befriend Anil. Narrator ரஸ்கின் பாண்டு அவர் தான் thief இந்த கதையில அவர் தான் thief. The narrator was a thief when he meet Anil. அனிலிங்கிற ஒருத்தனை அவர் பார்க்க சொல்ல அப்போ வந்து அவர் ஒரு தீஃபா திருதனா. He was only 15. அந்த அனிலுங்கிற வந்து ஒரு இல்லை நரேட்டருக்கு வந்து ஒரு 15 வயசு தான். Anil have been watching a wrestling match. He went to him. இவர் வந்து அந்த அனில் வந்து ஒரு சண்டை ரெஸ்லிங் மேட்சை பார்த்துருந்தானா அப்போ இவர் வந்து அவங்க கிட்ட போறாரு. அனில் வாஸ் அபவுட் 25 அண்ட் வாஸ் லேர்ன்ட் அண்ட் டால். அனில் வந்து 25 வயசு இருக்குமா அவனுக்கு. அவன் வந்து ஒல்லியா ஹைட்டா இருந்தானா. He looked kindly, simply and easy going. The narrator soon made Anil his friends. அனில் வந்து அந்த அனில வந்து நரேட்டர் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரோட ஃப்ரெண்டா ஆக்கினாராம் பேசி. He lied that his name was ஹரிசிங். நரேட்டர் வந்து அவங்ககிட்ட அவன் வந்து இவர் பேர் என்னதுன்னு கேட்டான். நரேட்டர் வந்து ஏமாத்தினாரு திருத்தங்கிறதால. அதான் டெய்லியும் ஒரு நாளுக்கும் ஒரு பேருங்கிற மாதிரி இப்போ வந்து ஹரிசிங்னு அவர் பேரை வச்சார் சொன்னாராம். He changed his name every month. மாசத்துக்கு ஒரு வாட்டி அவர் பேரை மாத்திக்கிட்டே இருப்பாராம். It was to avoid the police's ஃபார்மல் எம்ப்ளாயீஸ். போலீஸ் அப்பதான் இவர் வந்து போலீஸ் பிடிக்க மாட்டாங்க பேர் மாத்தினுக்கிறதாலன்னு சொல்லி அதனால இவர் வச்சாராம். Both the narrator and Anil at Anil's room. Anil walked away. அனில் வந்து நடந்து போயிருந்தான். The narrator follow him. நரேட்டர் அதான் இங்க ரஸ்கின் பாண்டு அவதான் இப்ப ஹரிசிங் அவர் வந்து அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. He smiled and told Anil that he wanted to work for him. இதோ இந்த நரேட்டர் ஹரிசிங் வந்து அவன் அனிலை பார்த்து சிரிச்சுட்டு எனக்கு வேலை வேணும்னு சொல்றாரு அனில் கிட்ட. அனில் ரிப்ளை தட் he couldn't pay him. அனில் வந்து ரிப்ளை சொன்னான் என்னால காசு அதுக்கு தர முடியாது வேலை தந்தாலும். நான் அதையும் அனில் சொல்றேன் இவர்கிட்ட. He asked Anil if he could feed him. இவர் வந்து அனில் கிட்ட கேக்குறாரு எனக்கு சாப்பாடு உங்க தர முடியுமான்னு அவர் கேக்குறாரு அனில் கிட்ட ஹரிசிங். அதுக்கு அனில் வந்து அனில் asked if you could cook. உனக்கு சமைக்க தெரியுமான்னு அனில் கேக்குறான். The narrator lied that he could cook. நரேட்டர் வந்து அவருக்கு சமைக்க தெரியாது ஆனாலும் சமைக்க தெரியும்னு ஏமாத்தினாரு. So Anil took him to his room over a ஜமுனா ஸ்வீட் ஷாப். அனில் வந்து அதனால அவனோட வீட்டுக்கு எடுத்துன்னு போறான். அவனோட வீட்டுக்கு இவரு கூட்டுன்னு போறான். அவரோட வீடு வந்து ஜமுனா ஸ்வீட் ஷாப்புக்கு பக்கத்துல தான் இருக்குது அனிலோட வீடு. He told him that he could sleep on the balcony. அவன் சொன்னான் நீங்க வந்து அந்த பால்கனியில போய் தூங்குங்கன்னு அனில் வந்து இவர்கிட்ட சொன்னான். The narrator cooked the food. The narrator ஹரிசிங் வந்து சாப்பாடு இப்ப செய்யறாரு. But Anil gave it to dog as it was tasteless. அனில் வந்து ஆனா சமைச்சிட்டு அனில் கிட்ட தராரு. அனில் வந்து அதை நாய்க்கு தான் கொட்டுறான். ஏன்னா அந்த சாப்பாடு டேஸ்டாவே இல்லையா அதனால அனிலுக்கு வந்து நாய்க்கு கொட்டுறான். He asked the narrator to go. அனில் வந்து ஏதோ இப்ப சமைச்சாரு ஹரிசிங் வந்து போக சொன்னான். But he remained there. ஆனாலும் அனில் வந்து அங்கேயேதான் இருந்தான். After some time Anil told to him to stay. கொஞ்ச நேரம் கழிச்சு அனில் வந்து அங்கேயே நிக்க சொல்றான் இவரை ஹரிசிங்க. He also told him that he would teach him how to cook. அவன் சொல்றான் நான் உனக்கு எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி தரேன்னு சொல்லி அனில் வந்து இவர்கிட்ட சொல்றான். Narrator at his old game. The narrator made the tea in the morning. The narrator ஹரிசிங் வந்து டெய்லியும் காலையில டீ போட்டு தருவாராம் அனிலுக்கு. He would buy the day supplies. In that he would make profit about 1 rupee. ₹1 வந்து அவர் டெய்லியும் காலைல போய் டீ பேக்கெட் வாங்கி நான் சொல்ல ₹1 ப்ராஃபிட்டா வச்சுப்பாராம். ப்ராஃபிட் ₹1 வச்சுப்பாரு இவரு ஹரிசிங். அனில் knew he made money that way. அனிலுக்கும் தெரியும் அவர் வந்து காசை இந்த வகையில சேர்த்து வச்சுருக்காருன்னு அனிலுக்கும் தெரியும்.
பட் he never spoke about it. ஆனாலும் அனில் வந்து அதை பத்தி பேசினதே இல்லையா இவர்கிட்ட. Trust between Anil and the narrator increases. Anil made money by fit and start. When he made much of it, he would celebrate. அனில் வந்து எப்போ காசு அதை சேர்த்து வச்சு ப்ராஃபிட் ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணி அவனுக்கு கட்டனே அந்த இது செலிப்ரேட் பண்ணுறான். ஒன் ஈவினிங் he came home with a small bundle of notes. ஒரு ஒரு சாயந்தரம் நேரத்தில் வந்து அவனோட வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன பண்டில் ஆஃப் நோட்டோட அனில் வந்து அவங்க வீட்டுக்கு வரான். He told the narrator that he had just sold a book to publish. அவன் வந்து அதான் எங்கள் நரேட்டர் ஹரிசிங் கிட்ட சொல்கிறான், நான் வந்து இப்போ ஒரு புக்கை விற்றுட்டு வந்திருக்கேன், பப்ளிஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன், நானே போய் உருவாக்கி பப்ளிஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறான். By this time the narrator had been working for Anil for almost a month. இப்போ வந்து அந்த நரேட்டர் ஹரிசிங் வந்து அனில் கிட்ட ஒரு மாசமா இதுவரையும் மாச கணக்குல இதுவரையும் வேலை செஞ்சிருக்காரு, ஒரு மாசமா வேலை செஞ்சிருக்காரு. By this time Anil had given him a key to the door. அனில் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு கதவுக்கு ஒரு சாவி தராரு, ஒரு கூட்டுக்கு. He could come and go as he like. அந்த வீட்டுக்கு வந்து அவன் இஷ்டப்படி அவன் எப்போனாலும் வந்து போகலாம். The narrator steals Anil money. The narrator found it is difficult to rob Anil because he was careless. Narrator அதான் ஹரிசிங் வந்து அனில் கிட்ட இருந்து நம்ம ஏதாச்சும் திருடுறது வந்து ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவன் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கான், அதனால கஷ்டம்னு அவர் நினைக்கிறாரு. That took all pleasure of robbing. However, he decided to steal money. ஆனாலும் narrator வந்து எப்படியாச்சும் நம்ம காசை திருடினோம்னு சொல்லி நினைக்கிறாரு. He thought it right as Anil did not pay him any money. The narrator studied the situation. Narrator வந்து எப்போ கரெக்டான சிச்சுவேஷன் கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணிருக்காரு. Anil was sleeping. He had money under the mattress. அனில் வந்து தூங்கின்னு இருக்கான், காசு வந்து தலைக்காணி கீழே காசு வச்சிருக்கான். If he took the money, he could catch the 10:30 express to Lucknow. இப்போ வந்து ஆத்தர் வந்து அந்த தலைக்காணி கீழே வச்சிருக்கிற காசை திருத்திட்டான்னா 10:30 மணிக்கு ஒரு லக்னோக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பிரஸ் பஸ் இருக்கான், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்கு, அந்த ட்ரெயினை பிடிச்சி போயிடலான்னு சொல்லி நினைக்கிறாரு. So he stole the notes and went out from the room. ஆனாலும் அந்த காசை அவர் திருடிட்டு இப்போ ரூம் விட்டு வெளில போறாரு. Narrator escapes with money. அத்த பேரா பார்க்கலாம். The narrator held the notes by staring off பைஜாமாக்குள்ள வந்து அவர் அந்த மணியை காசு நோட்டை போட்டு போறாரு. The notes were 600 in 50s. 600 rupees நோட் வந்து 50 இருக்குது அந்த அவர்கிட்ட. He could live like an oil rich Arab for a week or two. When he reached the station, the Lucknow Express was just moved out. அவர் எப்போ அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ள போறாரோ அப்போதான் டப்புன்னு இது லக்னோ எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் வந்து போயிடுச்சு. He could jump into but he didn't. அவர் வந்து ஜம்ப் பண்ணிருக்கலாம், ஆனாலும் அவர் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. He was on the platform. அவர் அந்த பிளாட்ஃபார்ம்லயே வெயிட் பண்றாரு. He had no idea where to spend the night. அவருக்கு அந்த நைட்டை வந்து எங்க போய் கழிக்கிறதுன்னு அவருக்கு சுத்தமா தெரியல. He did not want to stay in a hotel either. அவர் வந்து ஹோட்டல்லையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, ஹோட்டல்லையும் போய் இந்த நைட்டை ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. He walked through the bazaar slowly. அங்க இருக்கிற ஒரு பசார் பக்கமா ஒரு பொறுமையா நடந்து போறாரு. What the narrator thinks about Anil after theft. As a theft, the narrator had studied men's faces when they lost their goods. நரேட்டருக்கு தெரியுது, இப்போ ஒருத்தர் கஷ்டப்பட்டு அந்த இதுக்கான அவங்க எடுத்துட்டா, அந்த இது வந்து யாராச்சும் ஒருத்தர் திருதிட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நரேட்டருக்கு தெரிஞ்சிருக்கு. The greedy man showed the fear. நரேட்டர் வந்து கொஞ்சம் இப்போ பயப்படுறாரு. The rich man showed anger. greedy man வந்து ஃபியர் பயப்படுவான், ரிச் மேன் வந்து கோவப்படுவான். The poor man showed acceptance. புவர் மேன் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. But he knew that Anil
would show sadness when he would know of it. ஆனா அனில் வந்து சோகம் தான் போடுவான் இந்த இதுவை தெரிஞ்சா, இதை பத்தி தெரிஞ்சா. This sadness would be for the loss of trust. இந்த சோகம் தான் வந்து அவருக்கும் அனிலுக்கும் இந்த ஹரிசிங் இந்த நரேட்டருக்கும் இருக்கிற ட்ரஸ்ட்டை வந்து பிரேக் பண்ற மாதிரி ஆயிடும்னு சொல்றாரு. Such a thief always goal for the thief. The narrator in the rain. He went to the Maidan and sat down on a bench. அவர் வந்து ஒரு மைதானத்துல போய் ஒரு பெஞ்சில் போய் உக்காந்துன்னு இருக்காரு. இட் வாஸ் ஸ்டில் நவம்பர் நைட். அங்க வந்து ரொம்ப ஒரு குளிருது, அது நவம்பர் மாசமா ரொம்ப குளிருது நைட் டைம்ல. A light dazzled added a discomfort. Soon it began to heavy rain. சீக்கிரமாவே மழை ரொம்ப நிறைய பெய்ய ஆரம்பிச்சிச்சு. He was disturbed. He sat down in the shelter of clock tower. அங்க இருக்கிற ஒரு கிளாக் டவரோட ஷெல்டரு, மழை பெய்யாம இருக்கிற இடத்துல போய் இவர் உக்காராரு. போலாம். நரேட்டர் ஸ்டார்ட் அட் தி ஸ்டேட். இட் வாஸ் மிட் நைட். இது இப்போ வந்து அதான் ரொம்ப ராத்திரி 12 மணி, ரொம்ப மிட் நைட்டு. The notes were damp. He felt that it was Anil's money. அவர் வச்சிருந்த அந்த ரூபா நோட்லாம் நனைஞ்சிடுச்சு. அது வந்து அனில் மணின்னு அவர் நினைக்கிறாரு. அனில் மணி தான். In the morning he would probably give him 2 or 3 rupees. இதே ஒரு அந்த மாதிரி திருத்தாம இருந்திருந்தா அவனே மறுநாள் காலையில 2ல இருந்து 3 ரூபாய் அவனே தந்திருப்பான், அனிலே தந்திருப்பான்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. It was for the cinema. Now he had all. He couldn't cook his meal and learn to write. அவர் வந்து அவரோட சாப்பாடையும் குக் பண்ணாம, அதான் அனிலுக்கு குக் பண்ணாம, எப்படி கத்துக்காம அவர் டெய்லி அனிலுக்கு சொல்லி தருவான். இப்ப இவரு சொல்லி தரத்துக்கு யாரும் இல்லை. The narrator decided to return. நரேட்டர் வந்து திரும்பி போலான்னு நினைக்கிறாரு ஹரிசிங். The narrator had forgotten these things and excited of the thief. அவரு சமைச்சு தர்றது, படிக்கிறது, அதை எல்லாத்தையும் மறந்து போய் திருத்ததுல வந்து அவர் வந்தாரு. நரேட்டரு எக்ஸைட்டட், சந்தோஷப்பட்டுன்னு வந்தாரு திருத்தத்துக்கு. He felt that writing could bring him more than a few hundred rupees. எழுதுறது தான் 100 rupees-ஓட நம்மளுக்கு நிறைய இது பலனை தரும்னு சொல்லி நினைக்கிறாரு. இட் வாஸ் சிம்பிள் டு பி a thief. திருத்தனா இருக்கிறது வந்து ஈஸின்னு சொல்றாரு. பட் டு பி a really big man, clever and respect was something else. நல்லா ரெஸ்பெக்ட், அடுத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் தர்றது, அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். சம்திங் எல்ஸ்ன்னு அவர் சொல்றாரு. He decided to go back to Anil to learn, read and write. திரும்பி அவர் அனில் வீட்டுக்கே போயிட்டு படிக்கலாம் எழுதலாம்லாம் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. போலான்னு சொல்லி போறாரு. He hurried back to the room. திரும்பி அவர் ரூமுக்கு போறாரு. He was feeling very nervous. அவரு ரொம்ப நர்வஸா ஃபீல் பண்றாரு. அப்ப he opened the door and stood in the doorway. கதவு கிட்டே அவர் நிக்கிறாரு ஹரிசிங். அனில் was still asleep. அனில் இன்னமும் ஆனா தூங்கிட்டு தான் இருக்கான். He slipped the notes under the mattress. அவர் எங்கேருந்து அந்த காசை தலைக்காணி கீழே இருந்து ஏத்தாரோ அதே தலைக்காணி கீழே திரும்பி அவர் எடுத்துன்னு போய் வச்சாரு அந்த காசை. ஃப்ரெண்ட்ஷிப் இன்ட்ரக்ட். He smoked late in next morning. அவர் வந்து திரும்பி ஏஞ்சிட்டாங்க. அனில் எல்லாரும் ஏஞ்சிட்டான். அனில் had already made the tea. அனிலே இன்னைக்கு வந்து மறுநாள் அனிலே டீ வந்து போட்டு எடுத்துன்னு வரான். He offered 50 rupee note to the narrator. 50 ரூபாய் நோட்டை வந்து ஹரிசிங் நரேட்டர் கிட்ட தரான் அனில். The narrator heart snapped. He felt that he had been discovered. அனில் அதான் இது ஹரிசிங் என்ன நினைக்கிறாருன்னா, அனிலுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் நம்ம நைட்ல இந்த மாதிரி எடுத்துட்டு போனது, இதெல்லாம் அனிலுக்கு எப்பயோ தெரிஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாரு. அனில் told him that he made some money day before. அனில் வந்து அவர்கிட்ட சொல்றான், நேத்து தான் நான் அதை இவ்வளவு காசை சம்பாதிச்சு எடுத்துன்னு வந்து இந்த தலைக்காணிகளை வச்சேன், சம்பாதிச்சேன்னு சொல்றான். Now he would pay the narrator regularly. டெய்லியும் இந்த நரேட்டருக்கு தர மாதிரி இப்பயும் இன்னைக்கும் காசு தரான் மறுநாளும்.
He also told that they would started writing sentence. வா நாம போய் சென்டென்ஸ் எப்படி எழுதுறதுன்னு கத்துக்கலாம்னு சொல்லி நரேட்டருக்கு சொல்லித்தர அனில் இட்டுன்னு போறான். நரேட்டர் ஸ்மைல் அட் அனில் இன் இஸ் மோஸ்ட் அப்பியரிங் வே. நரேட்டர் வந்து அனிலை பார்த்து சிரிக்கிறாரு. சிரிஸ்டர் அதை சாதாரணமாக சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறாரு. டெய்லியும் எல்லாவோடையும் சிரிக்கிற மாதிரி. அனில் நியூ தட் தேஃப் பட் இட் டிட் நாட் சே எனிதிங் அபவுட் இட். அனிலுக்கு தெரியும் இவரு அதான் அந்த நைட்ல வந்து இவர் எடுத்துன்னு போனாரு காசு எல்லாம் அனிலுக்கு தெரியும். ஆனாலும் அனில் அதை பத்தி எதுவும் பேசல. அவ்வளவுதான், இதான் இந்த லெசனு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை